ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மமிதா பைஜு இருக்காங்க. அதை பற்றி பூஜா ஹெக்டே வந்து ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் நிச்சயமாக நல்லா வந்திருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு கேலப்பிங்காக இருந்தால் தான் அதெல்லாம் ஆடியன்ஸை போய் சேரும் அப்படின்னு விஜய்க்கும் தெரியும். பல படங்கள் வந்து கமர்ஷியல் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதனால் என்னென்ன எலிமெண்ட்ஸு ஒரு படத்தில் வச்சா அது வெற்றி அடையும் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதை நிச்சயமாக செய்வாங்க. அதே நேரத்தில் வந்து வினோத்தும் விஜயும் இந்த படம் ஃபர்ஸ்ட் படமாக இணைகிறாங்க. வினோத் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அஜித்தை வச்சு தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். இந்த படத்தோட விஜயை வச்சு வரும்போது அஜித் அவர் ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கும் பெரிய பெரிய வெற்றி படங்களை வந்து வினோத் கொடுத்தாரு. ஸோ இந்த படம் விஜயோட இணைஞ்சிருக்கும் போது இவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. இவருக்கு இந்த படம் எப்படி பேங் பண்ணுற மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கணும், எப்படி ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது சூப்பர் ஹிட் படமாக கொடுக்கணும். கலெக்ஷன் வந்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஈஸியாக 1000 கோடியை தாண்டறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நிச்சயமாக அந்த படம் பூர்த்தி செய்யுமா அப்படின்னா இந்த படம் வந்து நிச்சயமாக பூர்த்தி செய்யும்.